கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து சென்னை எழும்பூரில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இப்பொழுது மத சுதந்திரம் பறிக்கப்படுகிறது, மனித நேயம் அழிக்கப்படுகிறது, மனித உரிமை மீறப்படுகிறது. கிறிஸ்தவர்கள் அடிக்கப்பட்டார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதியும் 25ஆம் தேதி அதிகாலையிலும் எங்கே சென்று கொண்டிருக்கிறது நமது நாடு? ஒரு பக்கம் மக்கள் நசுக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள், நொடுக்கப்படுகிறார்கள். மறுபக்கம் ஜாய் டு தி வேர்ல்ட், தி லார்ட் ஹஸ் கம். இதை எவ்வாறு நாம் புரிந்து கொள்ள முடியும்? ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜன், freedom of expression of religion. You can profess, you can proclaim, you can practice any religion. இந்த மிக மிக முக்கியமான ஒரு preamble நமக்கு அம்பேத்கர் ஐயா அவர்கள் கொடுத்து சென்றிருக்கிறார்கள். நீ எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பறைசாற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் நீ உள்வாங்கி வாழலாம். இது மத சுதந்திரம். இந்த மத சுதந்திரத்தை யாரும் பறிப்பதற்கு உரிமை கிடையாது. எல்லா மதமும் சொல்றேங்க, ஏதோ கிறிஸ்தவர்கள் நடந்ததனாலே நாங்கள் இங்கு கூடவில்லை. எந்த மதத்தை சார்ந்த மக்கள் மீதும் கையை வைக்காதே. மதத்தை போற்றுங்கள். மதத்தினுடைய வழக்கங்களை பாராட்டுங்கள். ரெஸ்பெக்ட் ஆல் ரிலிஜன். மனித உரிமையை காத்துக் கொள்ளுங்கள். இந்த நாடு எல்லாருக்கும் உரிய நாடு. ஏதோ பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், RSS மட்டும் உரிய நாடு அல்ல. அதை ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். கிறிஸ்தவர்கள் வெளியேறுங்கள், இஸ்லாமியர்கள் வெளியேறுங்கள். நீங்கள் இந்த நாட்டின் சொந்தக்காரர்கள் அல்ல. நீ யார் எங்களுக்கு சொல்றதுக்கு? இதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்மள அந்நியர்களா, அந்நியர் மதமா? கிறிஸ்தவர்கள் மீதான தாக்குதல்களை கண்டித்து சென்னை எழும்பூரில் தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்பான காட்சிகளை பார்த்தோம்.